ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு குட்டி பசங்களுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு மசாலா செஞ்சு கொடுங்க, கடாயை காலியாயிரும். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதக்கின கடாயிலேயே நான் உருளைக்கிழங்கை போட்டுக்க போகிறேன். உருளைக்கிழங்கை தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு உருளைக்கிழங்கு வேகும், ஒவ்வொரு உருளைக்கிழங்கு வேகாது. அதை பார்த்து நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா. உங்களுக்கு கிரேவி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட்டு தான் போட்டேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஆவியிலேயே கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு வேகும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் மஞ்சள் தூள் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாய் ஒட்டாத கடாயாக இருக்கணும். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் அதையே திறந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். நான் சின்ன ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் போடுறேன். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கரண்டி சரியில்லாதனால வேறு ஒரு கரண்டி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் சின்ன பாக்கெட்டில் நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா, அதில் குட்டி பாக்கெட் அதில் கட் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிட்டேன். இப்போ சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸோட சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா சோயா சாஸ் ஊற்ற வேண்டாம். இப்போ நான் அடிக்கடி மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சுக்கிட்டேன், தண்ணி ஊற்றாதனால. இப்போ சாஸ் எல்லாம் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் மட்டன், சிக்கன் கூட செய்யலாம். அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டாச்சு, கொத்தமல்லி இலை போட்டாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் புதினா இலை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடிடலாம். நல்லா வேகட்டும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மாவு போல் நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பூரி சப்பாத்தி கூட கிரேவி மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். Thank you for watching.